அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1916 கோடி ரூபாய் செலவில் பயன்பாட்டிற்கு வந்தது. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தில் 24,428 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 53,320 ரூபாய்க்கு விற்பனை. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாள். முரசொலி அலுவலகத்தில் உள்ள மாறன் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. ராஜஸ்தானில் கொட்டை தீர்த்த கனமழையில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. அடுக்குமாடி கட்டிடம் சரிந்து விழுந்து முற்றிலும் சேதம். மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் தீவிரம். ஒரு நோயாளிகள் சிகிச்சை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பாதிப்பு. சிவகங்கை அருகே தப்பிச் சென்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது போலீஸ். அறிவாளால் ரவுடி தாக்கியதில் காயமடைந்த துணை ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். வேலை நிறுத்த போராட்டத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சையில் மட்டும் ஈடுபடும் மருத்துவர்கள். 24 மணி நேரம் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டத்தால் மருத்துவ சேவைகள் பாதிப்பு. தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். கொல்கத்தா ஆர்ஜிகார் மருத்துவமனையில் தனது மகளுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தனது மகள் என உயிரிழந்த மருத்துவ மாணவியின் தந்தை உருக்கம். அகமதாபாத்துக்கு சென்ற சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததா என விசாரணை. ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பொருள் குறித்து தடயவியல் அதிகாரிகள் சோதனை. புற்றுநோய் தடுப்பு மருந்துகளை சிரியாவுக்கு அனுப்பி வைத்தது இந்தியா. மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா உதவி. பெல்ஜியம் நாட்டின் மியூஸ் நதியில் பாரம்பரிய படகு போட்டி. 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் சொத்து தகராறில் தந்தைக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரது இளைய மகன். தந்தையை மகன் மிரட்டிய சிசிடிவி பதிவு. இங்கிலாந்தில் மன்னர் சார்லஸ் முகம் கொண்ட புதிய ரூபாய் நோட்டுகள் 9 கோடி ரூபாய்க்கு ஏலம். ரூபாய் நோட்டின் மதிப்பை விட 11 மடங்கு அதிக தொகைக்கு ஏலம் போனது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக கொடியை அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய். செப்டம்பர் மாதம் கட்சி மாநாடு நடத்த திட்டம்.